போச்சுன்னு தெரியல பைத்தியம். நேத்துல இருந்து சிப்ஸ் வாங்கி தரேன் சொல்லுது. அவ கண்டுபிடிச்சி கடை கூட்டிட்டு போய் செலவு வைக்கணும். இப்ப நம்ம அப்பா ரோட்ல எவனும் பார்க்கல, நம்ம தனியா போய் தனியா உக்காந்து அடிக்க வேண்டியதுதான். இந்த பொண்ணுக்குன்னு பார்க்க போகுது, பொண்ணு பார்த்தா கூட பேஜார் தான். உஷாராக இருக்கணும் இந்த விஷயத்தில். இங்கே தானே வச்சேன் சாருக்கு. தகுது சரக்கு அச்சானே தான் முறுக்கே ஏற போகுது. எங்க தெரியல, இது இங்க உட்காந்துட்டு இருக்கு. தாத்தா தாத்தா தாத்தா, இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்றேன்னா, உங்க ஆயாவை நானும் கண்ணாமூச்சி ஆடுறோம். அது தெருவு சுத்தின்னு கிடைக்குது, நான் இங்க வந்து ஒழிஞ்சின்னு கிடக்குறேன். போதுமா? என்னை கூப்பிட்டா நானே வந்திருப்பல. வேறடா நேரங்காலம் தெரியாத. அது என்னது இது என்னது? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா. இது தாத்தாவுக்கு இரும்பல்ல நைட்லாம் இருமல் இருந்தேன் தெரியுமா உனக்கு? தாத்தாவுக்கு இருமல் மருந்து, அதான் காலையில குடிக்க சொல்லிக்கிறாங்க, அதான் குடிக்கிறேன். உனக்கு என்ன ஓனப்பா? இருமல் மருந்தா? நேத்து கூட தான் நான் இரும்பிட்டு இருந்தேன், நானும் குடிக்கலாம்ல. இது நீ கூட குடிக்க போறியா? இது நீ குடிச்சானா உங்க அம்மா உங்க அப்பனும் என்ன பெட்டி பெட்டி அடிப்பாங்களே. இதெல்லாம் பெரியவங்க குடிக்கிற மருந்துமா. சின்ன பசங்களுக்கு இருமல் மருந்து வேற இருக்குது, அது நான் உங்க அம்மா கிட்ட சொல்லி வாங்கி தரேன். கிட்ட வந்தேன் தெரியுமா, கடை கூட்டிட்டு போய் செலவு வைக்கலான்னு வந்தேன். தாத்தாவுக்கு யாரும் செலவு வைக்கணும்னு ஆசைப்படாதீங்க, செலவு வைக்கணும்னு ஆசைப்படுங்க. இருமா அதை குடிச்சிட்டு வந்துடுறேன். நீ ஒரு முடிவோட வந்துட்ட, இப்ப நான் இல்லைன்னு சொன்னா விட்டா போ பாரு. வா போலாம். புடி கடைக்கு போய் எதுனா வாங்கி சாப்பிடு. தாத்தா இவ்வளவு தானா? நான் உனக்கு நான் 100 ரூபா நோட்டை தருவேன் கையில. இந்த குழந்தைக்கு இந்த ரூபா போதும், போ. நீனும் கூட கடைக்கு வா தாத்தா. இது நான் கூட கடைக்கு வரணுமா? அங்க வந்தேன்னு வச்சுக்கோ, 10 ஐட்டத்தையும் காமிச்சு இது வேணும் அது வேணும்னு கேட்ப. இப்படி கொடுத்தாதான் நீ ஒரு ஐட்டமா வாங்கி சாப்பிடுவேன். நான் வரேன். பிஸ்னாடி 10 ரூபாய் கொடுக்குது, 10 வாட்டி புலம்புது பார். கேக்கு சிப்ஸ் யார் வாங்கி தந்தா உனக்கு? தாத்தா. தாடி எனக்கும். நான் ஏன்டா உனக்கு தந்தோம்? வேணா தாத்தா கிட்ட போய் வாங்கி கூடா. தாத்தா கிட்ட போய் வாங்கணுமா? இரு தாத்தா வரட்டும். உனக்கு மட்டும் வாங்கி கொடுக்க, எனக்கு வாங்கி கொடுக்காதா? வந்தோடனே திட்டுறேன் பாரு. நான் இரும்புற, எனக்கு இரும்புல வந்து நான் இரும்புறேன். என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து குச்சினா உனக்கு இரும்புல போயிடும். இருக்குதா? என்ன மருந்து? உனக்கே தெரியும் மருந்து. ஆனா தாத்தா ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்காரு. சரி வாடி, எனக்கு இரும்புல ஆகுது. காட்டுக்குள்ள இட்டு போறா. நீ கம்னு வாட, தாத்தா இங்கதான் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கு. புறா நான் எடுத்து தரேன். இதா இருக்கு பாரு. இதாண்டா மருந்து. என்ன மருந்து இது? இந்த மருந்துல எனக்கு வேணாம். மருந்துன்னு தாத்தா இதுதான் குச்சாரு. 2 கண்ணா பார்த்தேன். முதல்ல நீ குச்சி காட்டு, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன். தாத்தா எப்படி குச்சாருன்னு தெரியுமா? இப்படி வச்சாரா, இதை எடுத்தாரா, ஊத்துனாங்க, கொஞ்சோன்னு ஊத்திட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த தண்ணியை எடுத்தாரா, மறுபடியும் ஃபுல்லா ஊத்துனாரா, அவ்வளவுதான் முடிஞ்சது. மருந்து அந்த ரெடி ஆச்சு. நான் குடிக்கிறேன் பாரா. யாரா நீ? என்ன தக்காளி மாதிரியே இருக்கா? என்ன தக்காளி மாதிரி இருக்கிறனா? தக்காளி தாண்டி. இந்த மருந்து குச்சி ஏதோ ஆயிடுச்சு போல. வாடி. ஐயோ என்னாச்சுனே தெரியலையே. பொம்பளையா பிறந்துட்டு நான் தான் அந்த ஆம்பளை மாதிரியா வந்து வீட்டில் ஓசின்னு கிடக்குறேன். எங்கே தண்டக்கார மாதிரி எங்கே போனான்னு தெரியல. என்னம்மா என்னை பற்றி பெருமையாக பேசிட்டு வர? கத்திரிக்காய் சைடெலாம் தண்ணி பாய்ச்சிட்டியா? நான் தண்ணி பாய்ச்சி வைக்கிறேன், நீ கத்திரிக்காய் வந்து அறுத்து போயிடு. கத்திரிக்காய் செடிக்கு தண்ணி நீ பாய்ச்சிட்டு வர, நான் கடையில் போய் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு. நீ ஒரு குடும்பம் மாதிரியா பேசுகிற? அந்த குடியை விட்டுறேன், ஏன் திருந்தி தொலையேன்? ஏன் அது மாதிரி பேசுகிற? அம்மா அப்பா என்னம்மா சொல்கிறாங்க? குடியும் கொடுத்துன்னு வர்றாங்க. குடியை நான் பார்த்து கொடுத்தது நீ பாரு தங்கச்சி. கொடுத்துணுமான்னு உனக்கு அர்த்தம் தெரியுமாடா? இதெல்லாம் தெரியாதும்மா எனக்கு, இந்த அர்த்தமே எனக்கு தெரியாது. வாமா எனக்கு பசி எடுக்கு, சாப்பாடு போடு வாமா. நீ கொட்டிக்கிற நேரத்துக்கு தான் வருவ வீட்டுக்கு. வா போகலாம் வீட்டுக்கு.
என்ன அந்த பசங்க ஆடிக்கின்னு வருதா? தக்காளி என்னடா? வா அம்மா சொல்றேன். உங்கள் தங்கச்சிக்கு ஜுரமா? அதோட இருமல் மருந்து ஐயோ குஸ்டா அதுல இருந்து இப்படிதான் ஆடி நிக்கிறா பாரு. இருமல் மருந்து குடிச்சா இது மாதிரி ஆகாது, வேற எதுவும் குடிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல பாட்டி, அதான் அம்மா கிட்ட இட்டுன்னு போலான்னுக்கிறேன். என்னடா தாத்தா மருந்தா? வீட்டுக்கு கூட்டி முறா என்னன்னு போய் போடுறா. அம்மா காலையில தேடின்னு இருக்கே அதோ பாருமா தக்காளி வெங்காயம் வராங்க. ஆண்டா அந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரி ஆடின்னு வருது, வா என்னன்னு கேப்பா. டேய் தக்காளி பாப்பாக்கு என்னடா சின்னடா இப்படி ஆடிங்கறா? அது ஏமா என்கிட்ட கேக்குற? தாத்தா குச்சி இருமல் மருந்து இதுவும் குச்சிச்சாங்க, அத அப்படி ஆடி நிக்குது. ஐய் டவுன் நில்லு. தாத்தாவோட இருமல் மருந்தா? அவரு ஏன்டா இருமல் மருந்து குடிக்க போறாரு? தாத்தா இருமல் மருந்து நல்ல மருந்து. அம்மா என்னம்மா இது? தாத்தா மருந்து நல்ல மருந்தா? ஏய் என்னதான் சாட்டான்னு சொல்லி தொலைடா. என்னமா சொல்றது? நான் நேர்ல போய் காட்டுறேன், வாங்க வாங்க. மாமா இங்கதாம்மா. எங்கடா ஏதோ சந்துக்குள்ள கூட்டும் போற? இங்கதாம்மா. எங்கடா கூட்டும் போற? இதுதாம்மா. அந்த மந்து இந்த மந்து தான். என்னடா இது ஏதோ வாட்டர் பாட்டில் கிளாஸ்லாம் கிடக்குது. ஆமா தாத்தா இப்படிதான் குச்சி தான் இது சொல்லிச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மருந்து ஊத்தினா அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊத்தி இது குச்சிது. என்ன மருந்து இது? இது கருப்பாக்குது. டேய் இது தாத்தா எப்பவுமே பொழுதுக்கு குடிக்குமே அதுடா இது. அத போய் இது குச்சிச்சு. இனிமே தாத்தா மட்டும் இல்ல யாருமே யாரு கூடயுமே குழந்தை வெளியே அனுப்பவே கூடாது, இதெல்லாம் தூக்கி போடுறான். கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு எங்களை ஏமாத்தினியா? ஆமாண்டா தாத்தா மாதிரி ஆக்டிங் போட்டேன். இரு நீங்க அந்த தாத்தாவையும் ஒன்னையும் ஒரு வழி பாக்குறோம். தாத்தா திருந்தவும் மாட்டாரு, யாரையும் திருந்த விடவும் மாட்டாரா.